ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது என்னோட ஒரு நார்மல் டே vlog தான். பட் இது குவைட் சேலஞ்சிங்கான vlog எனக்கு. பிகாஸ் 3-4 டேஸ் வந்து நானும் பர்த்டேயும் வந்து தனியாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து பேபியை எப்படி மேனேஜ் பண்ணேன், நாங்கள் எல்லாம் குக் பண்ணோம். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக வந்து பேபிக்கு நான் வந்து செல்ஃப் ஃபீடிங் நான் எந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எழுந்திரிச்சோம், சேர்ந்தாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நான் அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எல்லா ஒர்க்குமே வந்து செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வைப். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி தோசை, அதில் வந்து கேரட் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு காமனான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எப்போவுமே பண்ணுறது தான். அவளுக்கு வந்து 1 இயர்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. நான் எப்போவுமே தோசை இல்லைனா இட்லி பேட்டர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே எப்போவுமே ராகி ஆட் பண்ணி தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட். அண்ட் ஹெல்த்தி பிளேட் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது, இட்ஸ் நாட் ஒரு பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், நட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தோசை இட்லி எனிதிங் இருக்கணும், அப்புறம் வந்து கப் ஆஃப் மில்க் இருக்கணும் அப்படின்னு நான் மீன் பண்ணல. யூஸ்வலாக நான் அவளுக்கு அப்படி கொடுத்துட்ருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா, நட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா, தோசை சாப்பிட மாட்டா, இட்லி சாப்பிட மாட்டா, எதுவுமே சாப்பிடாம கப் ஆஃப் மில்க் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவா. இந்த மாதிரி தான் அவள் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணாள். ஸோ நான் என்ன பண்ணேன், அப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஹெல்த்தி பிளேட் கொடுத்தாலுமே கொஞ்சமாக இருந்தாலும் அது ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி தான் நான் வந்து அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவளுக்குமே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது தோசை, இது ரெட் தோசை இல்லைனா ரெட் இட்லி இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அவளும் அது ஹாப்பியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அவங்க கரெக்டாக கிராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குவான்டிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா வந்து நீ இவ்வளோ தோசை தான் சாப்பிட்ணும் இல்லைனா இவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மாதிரி நான் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு செல்ஃப் ஃபீடிங் ஹேபிட் வந்ததுக்கு அப்புறமாவே எல்லாமே அவளோட ஒரு இஷ்டம்தான். லைக் சம் டேஸ் 2, சம் டேஸ் 1, சம் டேஸ் half இல்லைனா 0 இந்த மாதிரி தான் போகும் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறமா கப் ஆஃப் மில்க் இல்லைனா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி நான் அவளுக்கு மீல் வந்து ஸ்நாக் வந்து அவளுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து லைக் நம்ம மார்னிங் அவங்க சாப்பிடல ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து நம்ம செல்ஃப் ஃபீடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களாவே எடுத்து சாப்பிட்றது மாதிரி வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் முடிச்சிடுவேன். ஸோ இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இல்லை. ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுறது தான். ஸோ இனிஷியலாக நான் சம்டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், ரொம்ப மைண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம், அந்த டைமில் பேபி கிராங்கியாக இருப்பாங்க அண்ட் நமக்கு டைம் கிடைக்காது, நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக
கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் த திங் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, நான் வந்து அக்செப்ட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் தான். இந்த மாதிரி தான் இப்போ இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். ரொம்ப மைண்ட் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஹாப்பியா இருந்தா தான் கண்டிப்பா என்னோட பேபி ஹாப்பியா இருக்கும். அண்ட் நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிறது வந்து நான் டோட்டலி அக்செப்ட் பண்ணுவேன். பேபிக்கு வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது தனி வ்ளாகில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எகெயின் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, இதை பண்ணு அப்படிங்கிறது மாதிரி. சம்டேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கலரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லெட்டர்ஸ் ட்ரேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ எகெயின் அவளோட மூடை பொறுத்து தான். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி டைம் நான் வந்து அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், நம்ம ப்ரொடக்டிவாக பேபி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் நமக்கு எப்போவுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் அண்ட் மோஸ்ட்டாக நம்ம பேபி கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏதாவது அவங்க கூட இருப்போம், பட் ப்ரொடக்டிவாக எதுவும் சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி எனக்கு தாட் எப்போவுமே இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது, ஏதாவது ஆக்டிவிட்டி சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுவேன். பட் சம்டேஸ் வந்து இட்ஸ் பாசிபிளாக இருக்காது. அண்ட் எங்களோட லன்ச் வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள். இன்றைக்கி ப்ரான்ஸ் பிரியாணி அண்ட் ப்ரான் ஃப்ரை தான். ஸோ ஃப்ரையில் அந்த ரோஸ்ட் மாதிரி. ஸோ பிரியாணி வந்து எகெயின் ரொம்ப சிம்பிள். நம்ம கீயில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கலாம். எகெயின் நம்ம சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு கரம் மசாலா தான். மசாலா வந்து நான் கரம் மசாலா மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எகெயின் நான் இங்கே குக் பண்ணி வச்ச ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி கோகனட் மில்க் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆனதுமே நம்ம 2 விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்து ப்ரான்ஸ் ரோஸ்ட் வந்து நான் வந்து ப்ரான்ஸில் வந்து டர்மரிக் பவுடர் சால்ட் போட்டு குக் பண்ண வச்சுட்டேன். அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, பெப்பர் பவுடர் அண்ட் கறி லீஃப் போட்டு அதை கொஞ்சம் ஸ்டர் பண்ணி அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். செல்ஃப் ஃபீடிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து நம்ம அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவளை சாப்பிட வச்சு தான் நான் சாப்பிடுவேன். தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்போ நாங்கள் அவளை கூட உட்காந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட் சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. அண்ட் அவள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அந்த க்ரீன் கலர் வெஜிடபிள் என்னது, அந்த ரெட் கலர் வெஜிடபிள் என்னது, இந்த ஃபிஷ் நேம் என்ன, இந்த மாதிரி. அண்ட் எங்களை மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த ஹேபிட் வந்து நீங்கள் 6 மந்த்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு நேப்க்கு அப்புறம் வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். யூஸ்வலாக இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதுலெல்லாம் நான் அவ்வளோ இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது குக்கிங்காக இருக்கலாம், க்ளீனிங்காக இருக்கலாம், எதுனாலுமே என் கூடவே இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது மாதிரி. மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் அவளுக்கு கிச்சனில் வந்து எல்லாமே என் கூடவே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ வந்து நான் பனானா வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு பனானா ஸ்மூத்தி வித் சாக்லேட் அந்த மாதிரி அவள் நோட்டீஸ் பண்ணியிருக்கா. முன்னாடி நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து சாக்லேட் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ஜாகரியில் வந்து ஃப்ளாட் ரைஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி டேஸ்ட்டு.
நாங்க வந்து சின்னதா ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா நீங்க என்னோட விளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே சூப்பரா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து எங்களோட டெய்லி ரொட்டீன் ஆக்சுவலி. பார்க் போறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்குமே வாட்டரிங் பண்றது. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே சூப்பரா அழகா வந்துட்டுருக்கு. ஸோ எகெயின் நம்ம ஸ்க்ரீன் டைம் பத்தி பேசணும்னா, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம ஸ்க்ரீன் பார்க்காம சாப்பிடுறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எனக்கு 100% ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கூட அவள் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கும்போது நான் சாப்பிட கூப்பிட்டா அவள் டேபிளுக்கு தான் வருவாள். அவள் ஸ்க்ரீன் பார்த்துட்டே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாள். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் அவங்களுக்குமே வந்து அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் அவளை பார்க் எடுத்துகிட்டு வந்துடுவேன். யூஸ்வலாக நாங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீன் இது. அண்ட் அவளோட ஹாப்பியஸ்ட் டைம் இதுன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள் இந்த டைமில். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னா அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணுறது தான். ரொம்பவே கஷ்டமான ஒரு ஜாப் ஆக்சுவலி. அவள் வந்து அந்த ரொம்பவே ஆக்டிவாகவே இருக்கிற அந்த மூட்லேயே வருவாள். அது வந்து ரொம்பவே கஷ்டம் எனக்கு. ஸோ எகெயின் நம்ம வந்து டின்னர் வந்து நான் யூஸ்வலாகவே வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஏதாவது இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நான் அதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நைட் வந்து நான் இந்த பீட்ரூட் சப்பாத்தியில் வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி அதில் வந்து நான் எக் போட்டு பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எக்கை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டர் போட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் சப்பாத்தி, இதை வந்து போட்டுட்டு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பட்டர் வந்து இந்த சப்பாத்தியில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். எகெயின் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கை வந்து இதில் ஆட் பண்ணலாம். சால்ட் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 2-3 டைம்ஸ் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பர்த்திக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு ட்ரை பண்ணுவேன். லைக் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அவளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி ரொம்ப அவளுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறது பிடிக்காது. ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நான் ஆர்கானோ ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே போட்டு நான் வந்து ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டின்னர் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஃபுட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் வந்து குக் பண்ணது நீ சாப்பிடணும் அந்த மாதிரி நான் யோசிக்கிறதே இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்குது, அவளுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குது, எந்த மாதிரி அவள் சாப்பிட்றா அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன். அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸ் அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கிறது அண்ட் சிம்பிள் ஃபுட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு ட்ரை பண்ணுவேன். ஹேவ் அ கான்வர்சேஷன். நம்ம ஃபுட்டை பற்றி நிறைய பேசலாம் அவங்கக்கிட்ட. நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலர், நூடுல்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். நம்ம நிறைய ஃபுட் பற்றி அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க கிராப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருந்து அதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பெட் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நான் கிச்சன் ஒர்க் எல்லாமே தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன்.
பிஃபோர் கோயிங் டு பெட் வந்து பர்த்தி கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட பேசிட்டு, அப்புறமா இந்த ஸ்நாக் மன்ச் பண்ணுற ஹேபிட் வந்து எப்படி அவளுக்கு வந்துச்சுன்னே தெரியலை. பெட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கொஞ்சமாக அவளுக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்களோட பெட் ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஒன் டே போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். See you all in the next vlog. Until then, take care. Bye bye.